ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அப்ப நாங்க போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இந்த மூலதனம் சம்பந்தமா பார்த்திருந்தோம். மூலதனம்டா என்ன? மூலதனத்தின் பண்புகள், மூலதன மூலதனத்தின் வகைகள் சம்பந்தமா பார்த்திருந்தோம். பார்த்துட்டு நாங்க கிளாஸ முடிச்சிருந்தோம். இப்ப இன்னைக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா, மூலதனம் எப்படி உருவாகுது? இப்போ மூலதனம் மூலதனம் அப்படின்னு சொன்னா, மூலதனம் எப் எந்த முறையில உருவாகப் போகுது? அத விளங்கிக் கொள்ளணும் முதலாவது. மூலதனம் உருவாகும் முறை. சரியா? மூலதனம் உருவாகும் முறை. அப்ப இந்த மூலதனம் அப்படின்றது எவ்வாறான முறையில உருவாகப் போகுது அப்படின்றத நாங்க டீப்பா பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, அதுக்குள்ள என்ன விஷயம் உள்ளடங்கி இருக்குது அப்படின்றது. அப்ப ஒரு நாட்டொன்றுல மூலதனம் முதலீட்டின் மூலம் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா, சரி? முதலீட்டின் மூலம் என்ன செய்யப்படுது அப்படின்னா, உருவாக்கப்படுது. அப்ப இதற்கு தேவையான முதலீடு எதன் மூலம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த முதலீடு எதன் மூலம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னா, சேமிப்பின் மூலம் உருவாக்கப்படுது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். சேமிப்பு. சரியா? அப்ப முதலீடு சேமிப்பு மூலம் உருவாக்கப்படும். எனவே சேமிப்பு, முதலீடு, மூலதனம். எப்படி? சேமிப்பு, சேமிப்பு, முதலீடு, மூலதனம். இந்த 3 டொபிக் இருக்குது. 1, 2, 3. இந்த 3 டொபிக்குக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு காணப்படுது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், இந்த மூலதனம் உருவாகுற முறையில எப்படி? மூலதனம் உருவாகுற முறை முதலீட்டின் மூலம் தான் உருவாகுது. ஆனா முதலீடு எதன் மூலம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னா, சேமிப்பின் மூலம். அப்ப சேமிப்பு மூலம் தான் இந்த மூலதனம் உருவாகுறதுக்கான அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, சேமிப்பு. சேமிப்பு. விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப இந்த சேமிப்பு சம்பந்தமா நீங்க விளங்கிக் கொள்ளணும். முதலாவது விஷயம். மூலதனம் உருவாகுற முறை உங்களுக்கு விளங்கிட்டு அப்படின்டா, சிம்பிளான விஷயம். அத பேசிக்கான எப்படி உருவாக்கப்படுது, எந்த டொபிக்குக்கு உருவாக்கப்படுது அப்படின்னு விளங்கிட்டா, நாங்க சேமிப்புன்னு சொன்னா என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். அதுக்காகட்டு தான் நாங்க முதலீட்டு சம்பந்தமா பார்த்துட்டு, மூலதனம் எப்படி உருவாக போகுதுன்னு பார்க்க போறோம். சரியா? இப்ப என்ன டொபிக் அப்படின்னு விளங்கின முதலாவது. பேசிக்கான விஷயத்த நீங்க உள்வாங்கிக் கொண்டீங்களா? பேசிக்கான விஷயத்த உள்வாங்கிக் கொண்டீங்களா? ஓம் ரிஸ்கா, பிரசன்னா, ரிம்னா, திலு. ஓம் சார். ரைட். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சேமிப்பு. சேமிப்பு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, வருமானத்துல ஒரு பகுதிய சேமிக்கப்படுவதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது சிம்பிளா சொல்லப்போனா, வருமானத்துல இப்ப உங்களுக்கு ஒரு மொத்த வருமானம் வருது. இந்த டிஆர் அப்படின்னு சொல்றது மொத்த வருமானம். இந்த மொத்த வருமானத்துல இருந்து நீங்க செலவிடப்படாத பகுதி. இப்ப நீங்க உதாரணமா உங்களுக்கு ஒரு ரூ. 10,000 வருமானம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ரூ. 10,000 வருமானம் வருது. இப்ப நீங்க இந்த ரூ. 10,000 இருந்து ரூ. 6,500 நீங்க செலவழிச்சிட்டீங்க. அப்ப உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ கையில இக்கும்? பேலன்ஸ் எவ்வளோ கையில இக்கும்? 3500. ரூ. 3,500. ரூ. 3,500. அப்ப செலவிடப்படாத பகுதி 3,500. இந்த 3,500 தான் நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? சேமிப்பு. என்னன்னு சொல்றோம்? சேமிப்பு. சேமிப்பு. விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். வருமானத்துல செலவிடப்படாத பகுதி. செலவிடப்படாத பகுதி.
அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா வருமானத்துல ஒரு பகுதி சேமிக்கப்படுவதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த சேமிப்பு நாங்க என்ன செய்ய போறோம்டா, அந்த சேமிப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். என்ன செய்ய போறோம்? சேமிப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். விலை என்ன சொல்றது? அதுல முதலாவது வகைத்தான் என்னன்னு சொன்னால், உள்நாட்டு சேமிப்பு, அதே மாரி வெளிநாட்டு சேமிப்பு. அப்ப டைரக்ட்டா விஷயத்துக்குள்ள வாரேன் என்னன்னு சொன்னா, நாங்க ஏ லெவல் சப்ஜெக்ட்ல பார்க்க போறது என்னன்னா, இந்த உள்நாட்டு சேமிப்பு சம்பந்தமா மாத்திரம். மாத்திரம். உள்நாட்டு சேமிப்பு சம்பந்தமா மாத்திரம் தான் நாங்க என்ன செய்ய போறோம்? ஏ லெவல் டாபிக்குள்ள பார்க்க போறோம். விளங்கி நான் சொல்றது? அப்ப சேமிப்புன்ற வகைகள் விளங்கிக் கொள்ளணும். அதுல விரிவாக்கம் உள்நாட்டு சேமிப்புன்ற விரிவாக்கத்த மட்டும் தான் நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். விளங்கினா? இப்ப பேசிக்கான விஷயம் வந்து உள்வாங்கிக் கொண்டீங்களா? சேமிப்பு சம்பந்தமா? ஓ ரைட். இப்ப அடுத்த கட்டம். ஒவ்வொரு கட்டமா வருவோம். விஷயத்த விளங்கி நல்லா உள்வாங்கி கொண்டுட்டு வரணும். டவுட் இல்ல சொன்னா உடனே கேட்கணும். ரைட். இந்த உள்நாட்டு சேமிப்பு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். சேமிப்ப நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். அதுல நாங்க உள்நாட்டு சேமிப்பு சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இந்த உள்நாட்டு சேமிப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். உள்நாட்டு சேமிப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். அதுல முதலாவது வகை தான் என்னன்னு சொன்னால், வீட்டுத்துறை சேமிப்பு. வீட்டுத்துறை சேமிப்பு. 2வது என்னன்னு சொன்னால், நிறுவனத்துறை சேமிப்பு. நிறுவனத்துறை சேமிப்பு. 3வது அரசதுறை சேமிப்பு. அரசதுறை சேமிப்பு. அப்ப இப்படியாக நாங்க என்ன செய்றோம்டா, அந்த உள்நாட்டு சேமிப்ப 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். என்ன? வீட்டுத்துறை சேமிப்பு, நிறுவனத்துறை சேமிப்பு, அரசதுறை சேமிப்பு. அரசதுறை சேமிப்பு. விளங்கினா? இப்ப ஏன் வந்து நாங்க சேமிப்பு சம்பந்தமா பார்க்கிறோம்? சேமிப்பு சம்பந்தமா பார்க்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, முதலீடு உருவாக்கப்படுவது சேமிப்பின் மூலமா. முதலீட்டின் மூலமா தான் என்ன நடக்குது? மூலதனம் உருவாகுது. அப்படின்னா எங்களுக்கு சேமிப்பு சம்பந்தமான விளக்கம் தேவை. அதுக்குத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? சேமிப்ப பார்த்துட்டு வரோம். அப்ப சேமிப்புண்டா என்ன? சேமிப்புண்டா என்ன? வருமானத்துல ஒரு பகுதி. அதாவது வருமானத்துல செலவிடப்படாத எஞ்சிய பகுதி. எஞ்சிய பகுதி. இதத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா, சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த சேமிப்ப நாங்க என்ன செய்றதுண்டா, 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். உள்நாட்டு சேமிப்பு, வெளிநாட்டு சேமிப்பு. அப்ப உள்நாட்டு சேமிப்ப நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். வீட்டுத்துறை சேமிப்பு, நிறுவனத்துறை சேமிப்பு, அரசதுறை சேமிப்பு. வீட்டுத்துறை சேமிப்பு, நிறுவனத்துறை சேமிப்பு, அரசதுறை சேமிப்பு. சரியா? ரைட். இப்ப ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் என்னன்னு சொன்னா, முதலாவது வீட்டுத்துறை சேமிப்பு. வீட்டுத்துறை சேமிப்பு. அப்ப அந்த வீட்டுத்துறை சேமிப்பு அப்படின்னு சொல்ல போகக்குள்ள என்ன விஷயத்த நீங்க விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா, வீட்டுத்துறை வருமானம். ஒரு கூரையின் கீழ வாழ்றவங்கள தானே நாங்க என்ன சொல்றோம்? வீட்டுத்துறையினர் அப்படின்னு சொல்றோம். அந்த வீட்டுத்துறையினரோட வருமானத்துல இருந்து அன்றாட நுகர்விற்காக செலவிடப்படாத பகுதி. இப்ப உதாரணமா, இந்த வீட்டுத்துறையின்ட வருமானம் 10 மில்லியன் வச்சுக்கொள்வோமே. டோட்டலா 10 மில்லியன் வச்சுக்கொள்வோமே. அந்த 10 மில்லியன்ல இருந்து அவங்க 4 மில்லியன வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னு சொன்னா செலவழிச்சுட்டாங்க. அவங்களோட நுகர்வுக்காக என்ன செஞ்சுட்டாங்க? செலவழிச்சுட்டாங்க. சரியா? அப்ப 4 மில்லியன் 10 மில்லியன்ல இருந்து 4 மில்லியன நுகர்வுக்காக, அவங்களோட செலவுக்காக, அன்றாட நுகர்வுக்காக செலவிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப செலவிடப்படாத பகுதி எவ்வளவு ஆயிக்கும்? எவ்வளவு ஆயிக்கும்? 6 மில்லியன். 6 மில்லியன். இந்த 6 மில்லியனத்தான் நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொன்னா, வீட்டுத்துறை சேமிப்பு. அப்ப வீட்டுத்துறை வருமானத்திலிருந்து நுகர்வு செலவ கழிக்கிறதின் மூலம் தான் என்ன செய்யலும்டா, இந்த வீட்டுத்துறை சேமிப்ப கணிப்பிட
மேலும் அப்ப வீட்டுத்துறை வருமானத்தில இருந்து அன்றாட நுகர்விற்காக செலவிடப்படாத பகுதியத்தான் நாங்க வீட்டுத்துறை சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? வீட்டுத்துறை சேமிப்பு அப்படின்னு. அப்ப வீட்டுத்துறை வருமானத்தில இருந்து நுகர்வு செலவ கழிக்கிறதன் மூலம் தான் நாங்க அந்த வீட்டுத்துறை சேமிப்ப கண்டுபிடிக்க இயலும். சரியா? அப்ப சேமிப்பு, வீட்டுத்துறை சேமிப்பு சமன் வீட்டுத்துறை வருமானத்தில இருந்து வீட்டு கழிக்கோணும் வீட்டுத்துறை நுகர்வு செலவ. நுகர்வு செலவு. விளங்குது என்ன சொல்றது? பேசிக்கான விஷயம் என்ன? வருமானத்தில இருந்து அவங்க எவ்வளோ செலவழிக்கிறாங்களோ, அந்த செலவ கழிச்சிட்டு பேலன்ஸ தான் நாங்க என்ன சொல்றோம்? வீட்டுத்துறை சிம்பிளான விஷயம். சிம்பிளான ஒரு விஷயம். சரியா? ரைட். அடுத்தது. சரியா? அடுத்த டாபிக் என்னன்னு சொன்னா, நிறுவனத்துறை சேமிப்பு. நிறுவனத்துறை சேமிப்பு. அப்ப நிறுவனத்துறை சேமிப்பு அப்படின்னு சொன்னா, நிறுவனம் பெற்றுக்கொள்ற இலாபம் ஈக்குது தானே? இலாபம். அந்த இலாபத்தில இருந்து ஒரு பகுதி அதன் பங்காளரிடையே பகிரப்படாமல் சேமிக்கப்படும். உதாரணமா, ஒரு நிறுவனத்தில ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் பங்காளர்களா இருக்கிறாங்க. 10 பேர் பங்காளர்களா இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட வருமானம் வந்து 12,000,000. 12,000,000. இப்ப ஒரு மாசத்துக்கான ஒரு மாசத்துக்கான லாபம் வந்து சரியா? ஒரு மாசத்துக்கான லாபம் 12,000,000. 10 பேர் பங்காளர்களா இருக்கிறாங்க. இந்த 10 பேர்களுக்கிடையே வந்து ஒவ்வொரு நபருக்கும் வந்து 2,000,000, 2,000,000 லாபம் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, பங்காளரிடையே வந்து பகிர்றாங்க. அப்ப எத்தன மில்லியன் வந்து டோட்டலா பகிரப்பட்டிருக்கும்? பகிரப்பட்டிருக்கும். 20. 20ஆ? 10ஆ? சாரி. 1,000,000. 1,000,000. சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். 1,000,000 1,000,000 படி என்ன செய்றாங்க, ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து ஆ அவங்களோட லாபத்த வந்து பகிர்றாங்க. அந்த பங்காளர்களுக்கு வந்து பகிர்றாங்க. அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பகிரப்பட்டிருக்கும்? 10. 10,000,000. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ ஆயிக்கும்? 2. ஆ 2,000,000 வந்து பேலன்ஸ் ஆயிக்குது. அந்த இது வந்து பகிரப்பட்டதா? பகிரப்படாததா? பகிரப்படாது. ஆ அந்த லாபத்துல நல்லா விளங்கிக் கொள்ளணும். லாபத்தின்ற ஒரு பகுதி அதன் பங்காளரிடையே பகிரப்படாமல் சேமித்து வைக்கப்படுவதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? வணிக சேமிப்பு அல்லது நிறுவன சேமிப்பு. என்ன சொல்றோம்? வணிக சேமிப்பு அல்லது நிறுவன சேமிப்பு. அப்ப இது வந்து இந்த சேமிப்பு வந்து எதிர்கால முதலீட்டுக்கு வந்து பயன்படுத்தப்படும். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதான் வந்து என்னன்னா, நிறுவனத்துறை சேமிப்பு. நிறுவனத்துறை சேமிப்பு. அதே மாரி 3வது விடயம் ஆரம்பம். 3வது விடயத்துக்குள்ள வாரம். அரசு துறை சேமிப்பு. என்னது? அரசு துறை அப்ப அரசு துறை சேமிப்பு அப்படின்னு சொன்னா என்னன்னா, அரசாங்கத்தின்ட வரவு செலவு திட்டத்தின்ட நடைமுறை கணக்கு மிகை. விளங்கிச்சா சொல்றது? அப்ப நடைமுறை கணக்கு மிகை அப்படின்னு சொன்னா என்னன்னா, அரசாங்கத்தின் மொத்த வருமானம் ஈகிது தானே? அரசாங்கத்தின்ட மொத்த வருமானம். இந்த மொத்த வருமானத்தில இருந்து அவங்கட நடைமுறை செலவ கழிக்கிறதின் மூலம் தான் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்தின்ட சேமிப்பு கணிப்பிடப்படும். அரசாங்கத்தின்ட சேமிப்பு வந்து கணிப்பிடப்படும். அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி? விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப மொத்த மிகை வந்து எப்படி இந்த நடைமுறை கணக்கு மிகை அப்படின்னு சொன்னா என்ன? அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வாரீங்க. நடைமுறை கணக்கு
சரியா? அப்ப நடைமுறை கணக்கு மிகை. இத நல்லா விளங்கிக் கொள்ளணும். நடைமுறை கணக்கு மிகை அப்படின்னு சொன்னா என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். இப்ப அரசாங்கத்தின் வருமானத்தை விட அரசாங்கத்தின நடைமுறை செலவு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அரசாங்கத்தின நடைமுறை கணக்கு மிகை வருமா குறை வருமா? அது சொல்லுங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். அரசாங்கத்தின வருமானம் ஈகுது. அரசாங்கத்தின வருமானம். இந்த வருமானத்தை விட அரசாங்கத்தின் நடைமுறை கணக்கு நடைமுறை செலவு வந்து அதிகமாக ஈகுது. சரியா? அதிகமாக ஈகுது. சரி. அப்ப வருமானத்துல இருந்து நடைமுறை கணக்கு செலவு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா நடைமுறை கணக்கு மிகை வருமா அல்லது நடைமுறை கணக்கு குறை வருமா? நடைமுறை கணக்கு மிகை. எப்படி மிகை வரும்? பிருந்தா, திலு சொன்னது சரியா? இல்ல சார். திலு சொன்னது சரியா? மிகை வருமா குறை வருமா? குறைத்தா ஒரு சார். குறைதான் வரும். ஏனது? வருமானத்துல இருந்து செலவு வந்து என்னது குறைஞ்சாதான் எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்? பேலன்ஸ் ஒன்று மிஞ்சும், சேமிப்பு ஒன்று மிஞ்சும். அந்த டைம்ல தான் நடைமுறை கணக்கு மிகை ஒன்று வரப்போகுது. இப்ப வருமானம் வந்து ஒரு 10 மில்லியன் வச்சுக்கொண்டா நடைமுறை செலவு நாங்க ஒரு 8 மில்லியன் வச்சுக்கொண்டா பேலன்ஸ் மிஞ்ச இந்த 2 மில்லியன் தான் என்னது நடைமுறை கணக்கு மிகை. நடைமுறை கணக்கு மிகை. இந்த நடைமுறை கணக்கு குறை அப்படின்னு சொன்னா இப்ப அரசாங்கத்தின் வருமானம் வந்து 10 மில்லியன் ஈகுது. ஆனா நடைமுறை செலவு வந்து 12 மில்லியன் ஆகுது. 12 மில்லியன் ஆகுது. அப்ப பேலன்ஸ் வந்து மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நாங்க என்ன சொல்றோம்? அதை நாங்க என்ன சொல்றோம்? நடைமுறை கணக்கு மிகைன்னு சொல்றோமா நடைமுறை கணக்கு குறைன்னு சொல்றோமா? நடைமுறை கணக்கு குறை. குறை. அப்ப நல்லா தெளிவாக நினைக்கணும். இப்ப வருமானத்தில இருந்து அரசாங்கத்தின் வருமானத்தில இருந்து நடைமுறை கணக்கு செலவு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்ப சொல்லுங்க அதிலு குறையா மிகையா? குறை. குறை. அதே அரசாங்கத்தின் வருமானத்தில இருந்து நடைமுறை செலவு குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா மிகை. மிகை. சரியா? நடைமுறை கணக்கு மிகை. இதுதான் நாங்க மிகை குறை அப்படின்னு சொல்றோம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப அரச வரவு செலவு திட்டத்தின் வந்து நடைமுறை கணக்கு மிகையத்தான் நாங்க என்ன சொல்றோம்? இந்த மிகையத்தான் நாங்க என்ன சொல்றோம்? அரசாங்கத்தின் சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப அரசாங்கத்தின சேமிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு என்ன? மொத்த அரச வருமானத்தில இருந்து நடைமுறை செலவை கழிக்கிறதை தான் நாங்க என்ன சொல்றோம்? அரசு சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது நடைமுறை கணக்கு மிகையத்தான் நாங்க என்ன சொல்றோம்? அரச சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். கிளியரா விளங்கினா? இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லையா? கிளியரா விளங்கினா? ஆமா சார். வெரி குட். சரியா? நல்லா தெளிவா தலையில போட்டுக்கொள்ளணும். என்ன சரி டவுட்னு சொன்னா உடனே கேட்கணும். ரைட். அடுத்தது இவ்வளவுதான் என்பது அந்த சேமிப்பு சம்பந்தமான விஷயம். சேமிப்பு சம்பந்தமான விஷயம். இப்ப அடுத்த டாபிக் உள்ள வாரம் என்று சொன்னா முதலீடு. முதலீடு. அப்ப சேமிப்பின் மூலமா தான் முதலீடு உருவாகுது. அப்ப முதலீடு உருவாகுது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து முதலீடு சம்பந்தமான விளக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது. முதலீடு. முதலீடு. அப்ப முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடு அப்படின்னு சொன்னா என்னண்டா குறித்த ஒரு வருட காலப்பகுதியில மூலதன சொத்துக்கள் மீது மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படுற பணத்தை தான் நாங்க என்ன சொல்றோம்? ஈடுபடுத்தப்படுகின்ற பணத்தை தான் நாங்க என்ன சொல்றோம்? முதலீடு அப்படின்னு சொல்றோம். மூலதன சொத்துக்கள் மீது. சரியா? அந்த மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்துற பணத்தை தான் நாங்க என்ன சொல்றோம்டா? முதலீடு அப்படின்னு சொல்றோம். அப்ப சேமிப்பு அப்படின்றது வந்து வருமானத்தை உழைக்கும் நோக்குல மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தும் போது முதலீடாக மாறும். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? தெளிவா விளங்கினா சேமிப்பு தானே சேமிப்பு சம்பந்தமா பார்த்தோம். இந்த சேமிப்பு வந்து வருமானத்தை உழைக்கிற சேமிச்சு இப்ப நீங்க நீங்க ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வருது. ஒரு 10,000 வருது. உதாரணமா உங்களோட உதாரணத்தின் அடிப்படையில சொன்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளையிலும் தானே. 10,000 உங்களுக்கு வருமானம் வருது.
இதுல நீங்க செலவழிச்சிட்டீங்க ஒரு 6,000 ரூபாய செலவழிச்சிட்டீங்க. 6,000 ரூபாய செலவழிச்சீங்கன்னு சொன்னா பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு மிஞ்சும்? எவ்வளவு மிஞ்சும்? 4000. 4,000 மிஞ்ச போகுது. சரியா? 4,000 மிஞ்ச போகுது. இந்த 4,000 வந்து 4,000 வந்து இதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ! ஓ! ஆமா சார். சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த சேமிப்ப நீங்க சும்மா வச்சுட்டீங்க பார்க்காம, வருமானம் உழைக்கிற நோக்கத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, மூலதன சொத்துக்கள் மீது இந்த ரூ. 4,000 ஈடுபடுத்துறீங்க. விளங்கினா சொல்றது? அப்ப ஈடுபடுத்துற டைம்ல வருமானத்த உழைக்கும் நோக்கத்துல வருமானம் வரணும், மேலதிகமான வருமானம் வரணும் அப்படின்றது நோக்கத்துல வந்து இந்த ரூ. 4,000 என்ன செய்றீங்க? மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்துறீங்க. அப்ப ஈடுபடுத்துற டைம்ல வந்து அது வந்து அந்த 4,000 வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, முதலீடா மாறப்போகுது. முதலீடா மாறப்போகுது. கிளியரா விளங்கினா? கிளியரா விளங்கினா உங்களுக்கு? ஓ! எப்படி வந்து சேமிப்புல இருந்து முதலீட்டுல அதாவது என்னது? ஆ சேமிப்புல இருந்து முதலீடா மாற்றம் அடையுதுன்னு சொல்லி. ஓ! கிளியரா விளங்கினா? சரியா? முதலீடா மாற்றம் அடையுது. சரியோ? இதத்தான் நாங்க இந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். முதலீடு அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப அடுத்த கட்டத்துக்கு வாரோம் என்னன்னு சொன்னா, நல்லா உள்வாங்கிக் கொள்ளணும். அடுத்த கட்டத்துக்கு நாங்க வாரோம் என்னன்னு சொன்னா, மூலதன ஆக்கம். மூலதன ஆக்கம். ஆக்கம். சரியா? மூலதன ஆக்கம். இப்ப இந்த மூலதன ஆக்கம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, முதலீடு அதிகரிக்குது. இப்ப நீங்க முதலீடு அதிகரிக்குதுன்னு சொன்னா, இப்ப நீங்க 10,000 இருந்து நீங்க என்ன செய்யணும்? செலவ குறைக்கணுமா இல்லையா? செலவ குறைச்சா தானே நீங்க உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிச்சா தானே அந்த சேமிப்புல இந்த முதலீடையும் அதிகரிக்கணுமோ இல்லையா? ரூ. 6,000 நீங்க ரூ. 10,000 வருதுன்னு சொன்னா, நீங்க முதலீட வந்து அதிகரிக்க போறீங்க. அதிகரிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட செலவ குறைக்கணுமா இல்லையா? அத ஏற்றுக்கொள்றீங்களா? ஆமா சார். இப்படித்தான் எம்சிக்யூவ கேட்பான். இப்படி கேட்கிற டைம்ல நீங்க குழம்பிடக்கூடாது. எம்சிக்யூ வந்து எப்படி தொடர்புபடுத்துவான்னு சொன்னா, அந்த செலவு வந்து குறைஞ்சா நீங்க யோசிக்கப்படாது முதலீடு எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு. அத சிம்பிளா நீங்க விளங்கிக். இப்ப நீங்க செலவ குறைக்கிறீங்க. சரியா? அப்ப செலவ குறைக்கிறீங்க. ரூ. 10,000 இருந்து ரூ. 6,000 மாசம் மாசம் செலவழிச்சிட்டு வந்தவங்க, நீங்க ரூ. 4,000 தான் செலவழிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. அப்போ உங்கள்ட்ட பேலன்ஸ் எவ்வளவு மிஞ்ச போகுது? 6,000. 6,000 மிஞ்ச போகுது. அப்ப ரூ. 6,000 உங்களோட சேமிப்பு அப்படின்னு சொன்னா, அந்த சேமிப்ப நீங்க முதலீடா மாத்துவீங்களா இல்லையா? முதலீடா மாற்றம் அடையுமா இல்லையா? வருமானம் உழைக்கிற நோக்கம் உண்டு இருந்துச்சுன்னு சொன்னா, ஓ! மூலதன சொத்துக்குள்ள ஈடுபடுத்தீங்கன்னு சொன்னா, முதலீடா மாற்றம் அடைய போகுது. அப்ப முதலீடு அதிகரிக்குமா இல்லையா? ஆரம்பத்துல இருந்த முதலீட்ட விட, இப்ப உள்ள முதலீடு அதிகரிக்குமா இல்லையா? ஓ! அதிகரிக்கும். அதிகரிக்க போகுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலீடு அதிகரிக்கிற டைம்ல மூலதனத்தில வந்து உருவாக்கப்படுற அளவும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அதிகரிக்கும். மூலதனம் வந்து உருவாக்கப்படுற அளவும் அதிகரிக்கும். அப்ப மூலதனம் உருவாக்கப்படுற அளவு அதிகரிக்கிறத தான் நாங்க என்ன சொல்றோம்டா, மூலதன ஆக்கம். என்ன ஆக்கம்? மூலதன ஆக்கம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப அதுக்கான பேசிக்கான ஒரு டாபிக் என்ன? செலவ குறைக்கிறோம். செலவ குறைக்கிறோம். செலவ குறைச்சு சேமிக்கப்படுற அந்த தொகைய நாங்க என்ன செய்றோம்? மூலதன சொத்துக்கள் மீது மூலதன சொத்துக்கள் மீது நாங்க ஈடுபடுத்தி, முதலீடு அதிகரிச்சு என்ன செய்றோம் அப்டி சொன்னா, மூலதன ஆக்கம் ஒன்று அங்கனைக்கு உருவாகுது. முதலீடு அதிகரிக்கிறதால தான் மூலதன மூலத அந்த மூலத முதலீடு அதிகரிக்கிறத தான் நாங்க என்ன சொல்றோம்? மூலதன ஆக்கம் அப்படின்னு சொல்றோம். அல்லது அந்த மூலதன ஆக்கத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா, மூலதன திரட்சி. மூலதன திரட்சி அப்படின்னு சொல்றது. சரியா? மூலதன ஆக்கம்னு சொல்லலாம். மூலதன திரட்சி அப்படின்னு சொல்லலாம். கிளியரா விளங்கினா? மூலதன ஆக்கம்னா என்னன்னு விளங்கினா? ஆமா சார். ஆம் சார். வெரி குட். சரி. இப்ப அடுத்தது அடுத்த டாபிக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா, பணம். இந்த பணம் அப்படின்றது வந்து ஏன் ஒரு மூலதனமாக கருதப்படாம இருக்கு. பணத்த நாங்க மூலதனமா சொல்ல இயலாது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது.
அப்ப அதுக்கான காரணத்தை தான் பார்க்க போகுது. பணம் மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணம். சரியா? அந்த பணம் வந்து ஓகே, ஓகே. நீங்க தேர்ட் யூனிட்ல டவுட் வந்து நீங்க சொன்னா அதை நீங்க எனக்கு வாட்ஸ்அப் மூலமா கேட்டுக்கொள்ள நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்ப நீங்க இதுல நான் சொல்லி தர விஷயத்துல என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சரியோ பிரசன்னா? ரைட். இப்ப நாங்க பாக்குறோம் என்னன்னா, பணம் வந்து மூலதனமாக ஏன் கருதப்படாம இருக்கு. அதான் நாங்க பார்க்க போறோம். அதுக்கான காரணத்தை பார்க்க போறோம். இப்ப மூலதனம் அப்படின்றது வந்து உற்பத்தி செயற்பாட்டுல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மெய் சொத்து. மூலதனம் அப்படின்றது வந்து என்ன, உற்பத்தி செயற்பாட்டுல டிரெக்டா பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மெய் சொத்து. மெய் சொத்து. விலை என்ன சொல்றது? அப்ப இவை பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில வந்து நேரடியாக என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பங்களிப்பு செய்து. இந்த மூலதனம் அப்படின்றது வந்து நேரடியாக பங்களிப்பு செய்கின்றது. அப்ப ஆனால் இந்த பணம் அப்படின்றது வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு நிதி சொத்து. இது ஒரு மெய் சொத்து அல்ல. இது வந்து என்ன, ஒரு நிதி சொத்து. நிதி சொத்து. இத வந்து ஒரு பொருட்களையோ சேவைகளையோ உற்பத்தி செய்யறதுக்கு நாங்க இந்த பணத்தை நாங்க டிரெக்டா வந்து என்ன செய்யலாது, நேரடியாக பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்த முடியாது. விலை என்ன சொல்றது, அந்த பணத்தை பயன்படுத்தி நேரடியாக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யலாம். விலைனா அப்ப இதனால பணம் வந்து உற்பத்தி காரணியாக கருத இயலாது. உற்பத்தி காரணி ஒன்றும் இல்ல. அப்ப பொருளியல்ல பணம் ஒரு மூலதனமாக கருதப்படுறது இல்ல. விளங்கின உங்களுக்கு சொல்றது, விளங்கின உங்களுக்கு சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, பணம் வந்து மூலதனமாக கருதப்படாததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, மூலதனம் என்பது வந்து உற்பத்தி செயற்பாட்டுல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மெய் சொத்து. ஆனா பணம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு நிதி சொத்து. பொருட்கள் சேவைகள் உற்பத்தியை நேரடியாக பங்களிப்பு செய்யற ஒரு விடயம் தான் என்ன சொன்னா மூலதனம். ஆனா பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு வந்து இந்த பணத்தை பயன்படுத்தி நேரடியாக உற்பத்தி வந்து மேற்கொள்ள இயலாது. சோ பணத்தை நாங்க என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா மூலதனமாக குறிப்பிட இயலாது. ஒரு உற்பத்தி காரணம் வந்து இல்ல. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளும். ரைட். இது கிளியரா? சார். வெரி குட். அடுத்தது அடுத்த டாபிக் உள்ள வாரம் என்று சொன்னால் முயற்சியாண்மை. முயற்சியாண்மை புதிய ஒரு விஷயம். சரியா? அப்ப முயற்சியாண்மை அப்படின்னு சொல்ல போகல, முயற்சியாண்மைண்டா என்ன, விலை என்ன சொல்றது, முயற்சியாண்மையின் தொழிற்பாடுகள் என்ன, முயற்சியாண்மையின் பண்புகள் என்ன, முயற்சியாண்மை முகாமியர்களுக்கு இடையிலான வேறுபாடு என்ன அப்படின்றத நீங்க செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளும். சரியா? அப்ப முயற்சியாண்மை அப்படின்றது வந்து பேசிக்கா நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த உற்பத்தி காரணிகள்ல இருக்கிற ஒரு உற்பத்தி காரணி தான் என்னன்னு சொன்னா முயற்சியாண்மை அப்படின்ற ஒரு உற்பத்தி காரணி. அப்ப உற்பத்தி காரணிகளை நாங்க 4 வகைகளாக வகைப்படுத்துவோம். என்ன அந்த 4 வகைகளையும் சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன வகை?
ம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. ரைட். நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. சரியா? அப்ப நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, உற்பத்தி காரணிகள 4 வகைகளாக வகைப்படுத்துறோம். 4 வகைகளாக நாங்க என்ன செய்றோம்? வகைப்படுத்துறோம். இப்ப நாங்க அதுல வந்து நிலம், மூலதனம், அதே மாரி உழைப்பு. இது 3 சம்பந்தமாவும் நாங்க என்ன செஞ்சோம்? என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, விரிவா பார்த்தோம். கடைசி பார்க்க போற விஷயம் தான் என்னன்னா, முயற்சியாண்மை சம்பந்தமா. முயற்சியாண்மை சம்பந்தமா. சரி. ரைட். இப்ப முயற்சியாண்மைனா என்னன்றத முதலாவது பார்த்துக்கொள்வோம். முயற்சியாண்மை அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளாதாரத்துல காணப்படுகின்ற உற்பத்தி காரணிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து. அப்ப உற்பத்தி காரணிகள் என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம். நிலம், உழைப்பு, மூலதனம். இந்த உற்பத்தி காரணிகள வந்து ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்ட ஒழுங்கமைக்கிறது, செயற்படுத்துறது, அதே மாரி ஆபத்த ஆபத்த ஏற்றுக்கொள்றது, அதே மாரி கொள்கை ரீதியான தீர்மானங்கள மேற்கொள்றது. என்னது? கொள்கை ரீதியான தீர்மானங்கள மேற்கொள்றது. தீர்மானங்கள மேற்கொள்றது. விளங்கி என்ன சொல்றது? இதத்தான் இப்படியான செயற்பாடுகளத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முயற்சியாண்மை அப்படின்னு சொல்றோம். முயற்சியாண்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப முயற்சியாண்மை அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு பொருளாதாரத்துல காணப்படுகின்ற உற்பத்தி காரணிகள ஒன்றிணைக்கிற டைம்ல, உற்பத்தி செயற்பாட நாங்க என்ன செய்றதுன்னு சொன்னா, ஒழுங்கமைக்கிறது, செயற்படுத்துறது, ஆபத்தை ஏற்படு ஏ ஏ ஏற்றுக்கொள்றது, கொள்கை ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வது. இந்த செயற்பாடுகளத்தான் நாங்க என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? முயற்சியாண்மை. 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 விளங்கி நான் ஒண்ணு சொல்றது. இத வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால், தெளிவாக விளங்கிக் கொள்ளும். ரைட். அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம் என்னன்னா, உற்பத்தி காரணிகள்ல வந்து மிகவும் முக்கிய இடம் வந்து இந்த முயற்சியாண்மைக்கு இருக்குது. இந்த உற்பத்தி காரணியில இருக்கிற 4 உற்பத்தி காரணிகள்லயும் வந்து இந்த முயற்சியாண்மைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு இருக்குது. ஏன்னா, எல்லா அந்த உற்பத்தி காரணிகளையும் வந்து ஒன்றிணைக்கிற ஒரு உற்பத்தி காரணி தான் இந்த முயற்சியாண்மை அப்படின்றது. உற்பத்தி செயற்பாட்ட வந்து ஒழுங்கமைக்கிறதாகிக்கலாம், அத செயற்படுத்துறதாகிக்கலாம், அது வந்து ஆபத்துக்களை ஏற்றுக்கொள்றதாகிக்கலாம். இந்த விடயத்தெல்லாம் செய்ற விடயங்கள தான் நாங்க என்ன சொல்றோம், இந்த செயற்பாடுகள் எல்லாம் நாங்க முயற்சியாண்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப முயற்சியாண்மைக்கு வந்து ஒரு முக்கிய இடம் உண்டு இது. மிக முக்கிய இடத்த வந்து வைத்துக் கொண்டிருக்கிறது தான் இந்த முயற்சியாண்மை அப்படின்ற உற்பத்தி காரணம். விலை என்ன சொல்றது? அப்ப முயற்சியாண்மை மூலம் வந்து என்ன செய்யலும்? புதியவற்ற உருவாக்குறது. அப்ப புதியவற்ற வந்து உருவாக்குறதின் மூலமா மூலதன வளர்ச்சிக்கு வந்து இந்த முயற்சியாண்மை என்ன செய்ய போகுது? உதவ போகுது. அதே மாரி முயற்சியாண்மைக்கான கொடுப்பனவு என்னவாயிக்கும்? முயற்சியாண்மைக்கான கொடுப்பனவு என்ன? லாபம். லாபம் அல்லது நட்டம். நட் சன்மானம். நட்டம். லாபத்துக்கு இன்னொரு பெயர் தான் சன்மானம் அல்லது நட்டம் அப்படின்னு சொல்லலாம். லாபத்துக்கு இன்னொரு பேர் இல்ல நட்டம். லாபம் கிடைக்கும் அல்லது நட்டம் கிடைக்கும். யாருக்கு? இந்த முயற்சியாளருக்கு. முயற்சியாண்மையின் கொடுப்பனவுனாக லாபம் அல்லது நட்டமாக சொல்லும். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப இந்த முயற்சியாண்மை சம்பந்தமான பேசிக்கான விஷயம் விளங்கிட்டுன்னு சொன்னா, அடுத்த கட்டமாக நாங்க வாரம் என்னன்னா, முயற்சியாண்மையின் தொழிற்பாடுகள். முயற்சியாண்மையின் தொழிற்பாடுகள். அப்ப முயற்சியாண்மையின் தொழிற்பாடுகள் வந்து மிக பிரதானமாக 4 தொழிற்பாடுகள் காணப்படுது. முயற்சியாண்மையின் தொழிற்பாடுகள் வந்து 4 தொழிற்பாடுகள் காணப்படும். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், உற்பத்தி தொடர்பான தீர்மானங்களை எடுக்கிறது. உற்பத்தி தொடர்பான தீர்மானங்கள எடுக்கிறது யார்? எதுன்னு சொன்னா, இந்த மு முயற்சியாண்மை. உற்பத்தி எப்படி செய்றது? எந்தெந்த மூலப்பொருட்கள வந்து இடுறது? அதெல்லாம் என்ன சொல்றது? எவ்வாறு வந்து இந்த உற்பத்தி காரணிகள ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்டுல ஈடுபடுத்துறது?
விளங்கினா? அப்ப இப்படியாக உற்பத்தி தொடர்பான தீர்மானங்களை எடுக்கிறது யாருன்னு சொன்னா, அந்த முயற்சியாண்மை. அது வந்து ஒரு முயற்சியாண்மைன்ற ஒரு தொழிற்பாடு. அதே மாரி உற்பத்தி செயற்பாட்ட வந்து உற்பத்தி செயற்பாட்ட ஒழுங்கமைக்கிறது. ஒழுங்கமைக்கிறது. அப்ப உற்பத்தி செயற்பாட்ட உற்பத்தி தொடர்பான தீர்மானம் எடுக்கிறது, உற்பத்தி செயற்பாட்ட ஒழுங்கமைக்கிறது. 3வது வந்து புதியவற்ற வந்து என்ன செய்றதுன்னு சொன்னால், அறிமுகப்படுத்துறது. புதிய விடயத்த வந்து என்ன செய்றது? அறிமுகப்படுத்துறது சந்தை. இல்லைங்களா? அதே மாரி 4வது ஆபத்துக்கள வந்து ஏற்றுக்கொள்றது. ஆபத்துக்கள வந்து ஏற்றுக்கொள்றது. அப்ப இதெல்லாம் தான் என்னென்று சொன்னால், இந்த முயற்சியாண்மை என்ற தொழிற்பாடு. அப்ப உற்பத்தி தொடர்பான தீர்மானம் எடுக்கிறது, உற்பத்தி செயற்பாட்ட ஒழுங்கமைக்கிறது, புதியவற்ற வந்து அறிமுகப்படுத்துறது, ஆபத்தை ஏற்றுக்கொள்றது. இதெல்லாம் வந்து என்ன? முயற்சியாண்மை என்ற தொழிற்பாடுகள். அதே மாரி அதே மாரி அடுத்ததாக நாங்க வாரம் என்ன சொன்னா, முயற்சியாண்மைன்ற பண்புகள். முயற்சியாண்மைன்ற பண்புகள். அப்ப முயற்சியாண்மைன்ற பண்புகள் அப்படின்னு சொல்லி போட்டு, உங்களுக்கு பிரதானமாக ஒரு 7 பண்புகள் 7 பண்புகள் காணப்படுது. சரியா? முதலாவது வந்து என்னன்னா, மனித வளம். இந்த முயற்சியாண்மை அப்படின்றது வந்து ஒரு மனித வளம். வேற என்ன சொல்றது? ஒரு மனிதனால தான் என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, உற்பத்தி தொடர்பான தீர்மானங்கள் எடுக்க இயலும். உற்பத்திய வந்து செயற்படுத்த இயலும். புதியனவற்ற வந்து அறிமுகப்படுத்த இயலும். ஆபத்துக்கள வந்து ஏற்றுக்கொள்ள இயலும். விளங்கினா? அப்ப முயற்சியாண்மையின் பண்புகள்ல ஒரு பண்பு தான் என்னன்னு சொன்னா, மனித வளமாக இருக்கிறது. 2வது விடயம் என்னன்னு சொன்னா, உற்பத்திய ஆரம்பிக்கிற திறன். ஒரு உற்பத்திய வந்து ஆரம்பிக்கிற திறன் காணப்பட்டது வந்து ஒரு முயற்சியாண்மைன்ற பண்புல இருக்கிற ஒரு பண்பு. அதே மாரி 3வது பண்பு என்னன்னு சொன்னால், சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறது. சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறது அப்படின்றது வந்து என்னன்னா, முயற்சியாண்மையில பண்புல இருக்கிற ஒரு பண்பு. சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கும் ஆற்றல் காணப்பட்டது. அதே மாரி முயற்சியாண்மையின பண்புல வைக்கிற 4வது பண்பு என்னன்னு சொன்னால், தலைமைத்துவ பண்ப வந்து ஏற்றுக்கொள்றது. தலைமைத்துவத்த வந்து என்ன செய்றது அப்படின்னு சொன்னா, தலைமைத்துவ பண்ப வந்து ஏற்றுக்கொள்றது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது? ஒரு தலைவராகவும் காணப்படுவார் ஒரு முயற்சியாளர். சரியா? அப்ப தலைமைத்துவ பண்புகள வந்து என்ன செய்றது அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்றது. இது வந்து முயற்சியாண்மை என்ற ஒரு பண்புக்குள்ள இருக்கிற ஒரு பண்பு. அதே மாரி எதிர்கால நோக்குடையவராக காணப்படுறது. எதிர்கால நோக்குடையவராக காணப்படுவாங்க. யாரு? இந்த முயற்சியாளர் அப்படின்றவர். சரியா? அதே மாரி முயற்சியாண்மையின பண்புகள்ல இருக்கிற 6வது பண்பு என்னன்னு சொன்னால், தன்னம்பிக்கையாளராக காணப்படுறது. தன்னம்பிக்கை. அதே மாரி பயிற்சி வழங்கல். பயிற்சிகள வந்து அவங்களுக்கு கீழ இருக்கிற அந்த ஊழியர்களுக்கோ, அல்லது உற்பத்தி செயற்பாடுல ஈடுபடுற ஆட்களுக்கோ வந்து அவங்கள எப்படி வந்து உற்பத்தியில வந்து ஈடுபடணும், எப்படி உற்பத்திகள செஞ்சு கொள்ளணும் அப்படின்ற அந்த பயிற்சிகள வழங்குவதற்கு இந்த முயற்சியாண்மை என்ற பண்புகள் இருக்கிற ஒரு பண்பு. சரியா? அப்ப மனித வளமாக இருக்கிறது, உற்பத்தி ஆரம்பிக்கும் திறன் காணப்படுறது, சவால்களுக்கு வந்து வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறது, தலைமைத்துவ பண்பை வந்து ஏற்றுக்கொள்றது, எதிர்கால நோக்குடையவராக காணப்படுறது, தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை அதே மாரி பயிற்சி வழங்குறது, இதெல்லாம் வந்து முயற்சியாண்மையின் பண்புகள். சரியா? கிளியரா விளங்கினா இது? ஆம் சார். ரைட். அடுத்தது அடுத்தது இந்த முயற்சியாண்மை அதே மாரி முகாமையாளர். முயற்சியா முயற்சியாண்மைக்கும் இந்த முகாமையாளருக்கும் இடையிலான வேறுபாடுகள நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்குது. வேறுபாடுகள விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்குது. முயற்சியாளருக்கும், முகாமையாளருக்கும் இடையிலான வேறுபாடு. முதலாவது சரியா? முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், முயற்சியாளர் வந்து மேற்கொள்ற சகல தீர்மானங்களையும் வந்து முகாமையாளர் தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, செயற்படுத்துவாங்க. தீர்மானங்கள எடுக்கிறவர் யாருன்னு சொன்னா தீர்மானங்கள எடுக்கிறவர் யாருன்னு சொன்னால், இந்த முயற்சியாளர். அந்த எடுத்த தீர்மானங்கள வந்து செயற்படுத்துற ஆள் யாருன்னு சொன்னா, இந்த முகாமையாளர்.
விளங்கின உங்களுக்கு சொல்றது விளங்கின உங்களுக்கு சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக தீர்மானங்கள் எடுக்கிறது வந்து முயற்சியாளர். ஆனா அதை செயற்படுத்துறவர் யாருன்னு சொன்னா முகாமையாளர். சரி, ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா முயற்சியாளருக்கு வெகுமதியாக அல்லது கொடுப்பனவு வந்து லாபம் அல்லது நட்டம். முயற்சியாளருக்கு வந்து லாபம் அல்லது நட்டம் தான் கிடைக்கும். ஆனா முகாமையாளருக்கான கொடுப்பனவு என்ன? முகாமையாளருக்கான கொடுப்பனவு என்ன? சம்பளம். சம்பளம். விளங்கினவங்க சொல்றது முயற்சியாளருக்கு வந்து லாபம் அல்லது நட்டம் தான் கிடைக்கப்பெறும். ஆனா முகாமையாளருக்கு வந்து கிடைக்கிறது என்னன்னு சொன்னால் சம்பளம். சம்பளம். விளங்கின சொல்றது அது வந்து ஒரு வேறுபாடு. மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா முயற்சியாளர் காப்புறுதி செய்யாத ஆபத்தை வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா மேற்கொள்வார். காப்புறுதி செய்யாத ஆபத்தை வந்து என்ன செய்வாரு? மேற்கொள்வார், ஏற்றுக்கொள்வாரு. காப்புறுதி செய்யாத ஆபத்துக்களையும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொள்வாங்க யாரு? முயற்சியாளர் அப்படின்றவர். ஆனா முகாமையாளர் வந்து ஆபத்துக்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க. முகாமையாளர் வந்து என்ன செய்ய மாட்டாங்க? ஆபத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? இது வந்து மூன்றாவது வேறுபாடு. நான்காவது விடயம் என்னன்னு சொன்னா முயற்சியாளர் தலைமைத்துவத்தை ஏற்பாரு. இல்லைங்களா? முயற்சியாளர் வந்து தலைமைத்துவத்தை ஏற்பாரு. ஆனா முகாமையாளர் வந்து தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக இதுதான் வந்து இந்த முயற்சியாளருக்கும் முகாமையாளருக்கும் இடையிலான வேறுபாடு. அப்போ முதலாவது விடயம் என்ன? முதலாவது விடயம் என்ன? இந்த 4 வேறுபாடுகளையும் நினைக்கணும். முதலாவது அதாவது முயற்சியாளர் மேற்கொள்ற சகல தீர்மானங்களையும் செயற்படுத்துறவர் யாருன்னு சொன்னா இந்த முகாமையாளர். இரண்டாவது வந்து முயற்சியாளருக்கு வெகுமதியாக கொடுப்பனவாக வந்து லாபம் அல்லது நட்டம் கிடைக்கப்படும்னா முகாமையாளருக்கு வந்து கொடுப்பனம் வந்து சம்பளம். முயற்சியாளர் வந்து காப்புறுதி செய்யாத ஆபத்தை மேற்கொள்வாரு, ஏற்றுக்கொள்வாரு. ஆனா முகாமையாளர் வந்து ஆபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே மாதிரி முயற்சியாளர் தலைமைத்துவத்தை ஏற்பாரு. ஆனா முகாமையாளர் அப்படி இல்லை. அப்படி இல்லை. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளும். சரியோ? ரைட். இந்த 4 வேறுபாடுகளும் விளங்கின முயற்சியாளருக்கும் முகாமையாளருக்கும் இடையிலான வேறுபாடு. ஆமா சார். ஆம் சார். ரைட். அடுத்தது சரியா? அடுத்த கடைசி ஒரு டொபிக் ஒன்றை பார்த்துட்டு நாங்க அந்த 1.3 வந்து 1.3 இந்த தேர்ச்சி மட்டத்தை முடிக்க வேண்டியது. சரியா? காரணி காரணி விளைதிறன். விளைதிறன். காரணி விளைதிறன்டா என்னன்றத தெளிவா விளங்கிக் கொள்ளணும். காரணி விளைதிறன் அப்படின்னு சொன்னா ஓரலகு உள்ளீட்டுக்கான ஓரலகு உள்ளீட்டுக்காக சராசரியாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெளியீடத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா காரணி விளைதிறன். காரணி விளைதிறன். அப்ப ஓரலகு உள்ளீட்டுக்காக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சராசரி வெளியீட்டைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்றோம் என்றால் காரணி விளைதிறன் அப்படின்னு சொல்றோம். சரி, அதாவது உற்பத்தி நடவடிக்கைகள்ல வந்து ஓரலகு உள்ளீட்டை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீட்டின் அளவைத்தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா காரணி விளைதிறன் அப்படின்னு சொல்றோம். விலைங்க ஓரளவு உள்ளீட்டை பயன்படுத்தி எந்த அளவு நாங்க வெளியீட்டை பெற்றுக்கொள்றோம். இதான் நாங்க என்ன சொல்றது? காரணி விளைதிறன். காரணி விளைதிறன். எல்லாரும் ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். என்ன விளைதிறன்? காரணி விளைதிறன். விளைதிறன். காரணி விளைதிறன். எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். காரணி விளைதிறன். ரிம்னா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து நான் 1 2 3 சொல்றேன்னா காரணி விளைதிறன் எல்லாம் சரியா சொல்லணும். 3 முடிஞ்ச உடனே இல்ல 3 2 1 1 முடிஞ்ச உடனே எல்லாரும் சரியா டைமுக்கு சொல்லணும். சரியா? எல்லாரும் அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 2 1. காரணி காலனி விளைதிறன். சரியா டைமுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது வந்து பழக்கணும் உங்களை. சரி, அப்ப
அடுத்ததாக நாங்க வாரம் என்னன்னா, இந்த காரணி விளைதிறன மதிப்பிடுறதுக்காக. சரி, அந்த காரணி விளைதிறன வந்து கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னா, வெளியீட்ட வந்து நாங்க என்ன செய்றது? உள்ளீட்டால பிரிக்கிறது. இதுதான் வந்து என்னன்னு சொன்னா, காரணி விளைதிறன். காரணி விளைதிறன். வெளியீட்ட வந்து உள்ளீட்டால பிரிக்க வாரது. விளங்கினா? அதே மாரி நிலத்தின்ட விளைதிறன நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, விளைதிறன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, வெளியீட்ட நாங்க என்ன செய்ய போறோம்டா, நிலத்தின்ட அளவால பிரிக்கணும். நிலத்தின்ட அளவால நாங்க பிரிக்கணும். அதே மாரி உழைப்புண்ட விளைதிறன் நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, வெளியீட்ட வந்து என்ன செய்யணும்டால், மூலதனத்தின்ட அளவால உழைப்புண்ட அளவால நாங்க என்ன செய்யணும்? பிரிக்கணும். எத்தன பேரு ஈடுபடுத்தணும். சரியா? ஊழியத்தின் அளவா. சரியா? அப்படி வந்து இந்த அ விளைதிறன் ஒவ்வொருவருக்கான விளைதிறனையும் நாங்க அ கணிப்பிட்டுக் கொள்ள இயலும். சரி, அப்ப காரணி விளைதிறன்டா என்ன? ஓரலகு உள்ளீட்டுக்கான சராசரி வெளியீடத்தான் நாங்க என்ன சொல்றோம்? காரணி விளைதிறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படியான இந்த காரணி விளைதிறன தீர்மானிக்கிற காரணி. காரணி விளைதிறன வந்து தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி 4 காரணிகள நீங்க விளங்கிக் கொள்ளணும். காரணி விளைதிறன காரணி விளைதிறன தீர்மானிக்கிற காரணி. எல்லாரையும் மாறி வந்து நீங்க என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா, சும்மா நார்மலா உள்வாங்கிக் கொண்டுட்டு பாடமாக்கிட்டு போகக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்னா, உள்வாங்கணும். அப்ப உள்வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கேத்த மாரி நானும் உங்களுக்கு சொல்லி தரணும் தான். அப்ப சொல்லி தந்தா தானே நீங்களும் அதுக்கேத்த மாரி உள்வாங்குவீங்க. அப்ப காரணி விளைதிறன தீர்மானிக்கிற காரணின்னு சொன்னா வந்துமா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். உள்ளீட்டுன்ற அடிப்படையில வந்து எவ்வளோ உள்ளீடிடுறோமோ, அதன் மூலம் அந்த ஓரலகு உள்ளீட்டுக்காக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சராசரி வெளியீடத்தான் நாங்க காரணி விளைதிறன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்ட பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா, காரணி விளைதிறன் அதிகமாயிக்குமா? குறைவாயிக்குமா? அதிகமா இருக்கும். அதிகமாக காணப்படும். அதே குறைஞ்ச அதாவது அ அதிகமான உள்ளீட்டுல குறைஞ்ச வெளியீட்ட பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா, காரணி விளைதிறன் அதிகமாயிக்குமா? குறைவாயிக்குமா? குறைவா இருக்கும். குறைவாயிக்கும். இப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, அந்த காரணி விளைதிறன தீர்மானிக்கிற காரணிகள் 4 காரணிகள் இக்குது. சரியா? 4 காரணிகள் இக்குது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா உள்வாங்கிக் கொள்ளணும். நீங்க உண்மைய சொல்லணும். உங்களுக்கு விளங்கிட்டா, இது சொல்லி தந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த விஷயம் விளங்கிட்டா இல்லையான்றது. முதலாவது இந்த காரணி விளைதிறன் தீர்மானிக்கிற காரணிகள்ல, முதலாவது காரணி வந்து தொழில்நுட்பம். 2வது காரணி மானிட மூலதனம். 3வது காரணி முகாமை முகாமைத்துவம். 4வது காரணி தொழிற்பிரிப்பும், சிறப்பு தேர்ச்சியும். சிறப்பு தேர்ச்சியும். இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று உருவாகிக்கும் என்னன்னு சொன்னா, எப்படி இந்த 4 காரணியும் காரணி விளைதிறனை தீர்மானிக்குது? காரணி விளைதிறன் அதிகமாயிக்கணும் அப்படின்னு சொன்னா, தொழில்நுட்பம் குவாலிட்டி ஆயிக்கணும். மானிட மூலதனம்டா என்ன? அவங்கள்ட்ட இருக்கிற அனுபவம் ஆயிக்கலாம். அதாவது அந்த ஊழியர்கள்ட்ட காணப்படுகின்ற விளங்கி நான் சொல்றது, மனி அந்த ஊழியர்கள்ட்ட காணப்படுகின்ற அனுபவம், கல்வி, அறிவு, பயிற்சி இதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம்? மானிட மூலதனம் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? அந்த மானிட மூலதனம் அதிகமான அனுபவங்கள் இருக்கிற ஒரு ஆளுக்கு, அதிகமான பயிற்சிகள் காணப்படுது. அதிகமான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளா ஈக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு உற்பத்திய செய்யற டைம்ல, அந்த உற்பத்தியில வந்து அவர் நிறைய வருஷம் வந்து ஈடுபட்டு ஒரு தொழில வந்து செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த தொழில் சம்பந்தமான நிறைய விளக்கம் அவருக்கு தெரிஞ்சிக்கும். அப்ப தெரிஞ்சிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த தொழில சிறப்பா அவரு செய்றதுக்கான வாய்ப்பு அதிகமாயிக்குதா இல்லையா? ஓ இல்லையா? இருக்கு சார். ஈக்குது. விலை என்ன சொல்றது? ஏன்னா அந்த தொழில் சம்பந்தமான எல்லா விதயமும் அவருக்கு தெரியுமே. அவருக்கு அனுபவம் ஈக்குது. அவருக்கு பயிற்சி ஈக்குது. அப்ப மானிட மூலதனம் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்ட பெற்றுக்கொள்ள இயலுமா இயலாதா? இயலுமா இயலாதா? 7 சார். இயலும். அப்ப காரணி விளைதிறன் அதிகமாயிக்குமா இல்லையா? அப்ப காரணி விளைதிறன தீர்மானிக்குதா இல்லையா அந்த மானிட மூலதனம் அப்படின்றது? தீர்மானிக்குதா இல்லையா? ஆ. இவ அதுக்கு நாங்க மாற்றமா ஒரு விஷயம் பார்ப்போமே. உங்களுக்கு விளங்கல்லாட்டி நாங்க மாற்றமா ஒரு விஷயம் பார்ப்போமே. ஒரு 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 நபர் இருக்கிறாரு. அந்த நபருக்கு வந்து அவர் ஒரு தொழில்ல ஈடுபட போறாரு. அந்த தொழில்ல ஈடுபடுற டைம்ல அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு இல்ல. அவருக்கு ஒரு பயிற்சி உண்டு இல்ல. அவரு அந்த அந்த விடயம் சம்பந்தமான கல்வி அறிவு உண்டு இல்ல. அப்ப அப்படின்னு சொன்னா, அவரு வந்து குறைஞ்ச உள்ளீட்டுல விளங்கி என்ன சொல்றது? இந்த மூலதனத்தையோ
அல்லது நிலத்தையோ அல்லது அந்த ஊழியர்களையோ வந்து பயன்படுத்தி அவர் குறைஞ்ச உள்ளீட்டுல வந்து அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ள இயலுமா? அனுபவம் உண்டு இல்ல, பயிற்சி இல்ல, கல்வி இல்லாட்டி பெற்றுக்கொள்ள இயலுமா? இல்ல சார். இல்ல. அப்ப அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ள இயலாட்டி அப்படின்னு சொன்னா காரணி விளைதிறன் வந்து எப்படி காணப்பட போகுது? குறைவா காணப்படுமா? அதிகமா காணப்படுமா? குறைவா காணப்படும். குறைவா காணப்பட போகுது. அப்ப விளங்கினா உங்களுக்கு எப்படி வந்து இந்த இந்த தொழில்நுட்பம் ஆயிக்கலாம், மானிட மூலதனம் ஆயிக்கலாம், முகாமைத்துவம் ஆயிக்கலாம், இந்த தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும் ஆயிக்கலாம். எப்படி காரணி விளைதிறனை தீர்மானிக்குது அப்படின்றத வந்து நீங்க தெளிவா விளங்கிக்கலாம். அப்ப காரணி விளைதிறனை தீர்மானிக்கிற காரணிகள்ல வந்து எப்படி குவாலிட்டியான தொழில்நுட்பம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா காரணி விளைதிறன் குவாலிட்டி ஆயிக்கும். அது அதிகமாயிக்கும். அதே மாதிரி மாநில மூலதனம் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா காரணி விளைதிறன் வந்து அதிகமாயிக்கும். அப்ப காரணி விளைதிறன் தீர்மானிக்கும். ஒரு முகாமைத்துவம். அந்த முகாமைத்துவம் ஒரு உற்பத்தி செயற்பாட்டை வந்து சரியான முறையில அத வந்து என்ன செய்றது? ஆ ஒழுங்கமைக்கிறது, கட்டுப்படுத்துறது, என்ன சொல்றது? இப்படியான முகாமைத்துவ செயற்பாட்ட வந்து சரியான முறையில செஞ்சான் அப்படின்னு சொன்னா, குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்ட பெற்றுக்கொண்டு காரணி விளைதிறன் வந்து என்ன செய்ய போகுது? டொப்ளைக்க போகுது. என்ன சொல்றது? அப்ப தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும். அது தொழிற்பிரிப்ப சரியான அவங்களுக்கு அது என்ன தொழில் தெரியுமோ, என்ன வேலை தெரியுமோ, என்ன சொல்றது? அந்த தொழிலுக்கு ஏத்த மாரி அவங்களுக்கான அந்த 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 வேலைக்கு ஏத்த மாரி அவங்கள வந்து நாங்க அந்த ஊழியர்கள வந்து வேலைக்கு அமர்த்தினோம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அதுல சிறப்பா செய்வாரு. அப்படி சிறப்பா செய்ற டைம்ல வந்து காரணி விளைதிறன் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா காணப்படும். என்ன சொல்றது? இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? அந்த காரணி விளைதிறன தீர்மானிக்கிற காரணி. எப்படி தீர்மானிக்குது அப்படின்றது தான் இங்க கொஸ்டின். எங்களுக்கு நோட்ஸ் மூலமா வந்து எங்களுக்கு பாடமாக்கிக் கொள்றது ஈஸி. ஆனா அது எப்படி, ஏன், எவ்வாறு அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ள ஒரு நீங்களே ஒரு கேள்விய கேட்கிற டைம்ல தான் உங்களுக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும். கிளியரா விளங்கினா? சொன்ன விஷயம் கிளியரா விளங்கினா? ஆம். பிருந்தா, பிரசன்னா கிளியரா? சார். ரைட். வெரி குட். சரியா? இதான் வந்து இந்த காரணி விளைவுதான் தீர்மானிக்கிற காரணிகள். எனது தொழில்நுட்பம், மாநில மூலதனம், முகாமைத்துவம், தொழிற்பிரிப்பு, சிறப்பு தேர்ச்சி. ரைட். அதே மாரி விளைதிறன்டா என்னன்னு தெரியும் தானே? அதே மாரி வினைத்திறன் அப்படின்னு சொன்னா என்னன்றதையும் விளங்கிக் கொள்ளணும். சிம்பிளா வினைத்திறன் அப்படின்றது வந்து என்னன்றது என்னன்னு சொல்றது வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வினைத்திறன் அப்படின்னு சொன்னால், ஒரு உற்பத்தி நடவடிக்கையில உற்பத்தி காரணிகள என்ன செய்றது? உற்பத்தி காரணிகள என்ன செய்றதுன்னு சொன்னால், திறமையாகவும், பூரணமாகவும் உற்பத்தியில ஈடுபடுத்துறது. என்ன செய்றது? உற்பத்தியில ஈடுபடுத்துறத தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வினைத்திறன். வினைத்திறன். விளங்கினா சொல்றது? அதாவது உற்பத்தி வளங்கள சிறந்த முறையில உற்பத்தியில வந்து ஒதுக்கீடு செய்றது. விளங்கினா ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல, ஒரு உற்பத்தி நடவடிக்கையில உற்பத்தி காரணி நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை என்ற இந்த உற்பத்தி காரணிகள திறமையாகவும் பயன்படுத்தணும். அதே மாரி பூரணமாகவும் உற்பத்தி செயற்பாடுல ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்துற செயற்பாட்ட தான் நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? வினைத்திறன். 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 விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? ரைட். இதுவரைக்கும் சொல்லித் தந்த விஷயங்கள் எல்லாம் கிளியரா? சொல்லித் தந்த விஷயத்துல என்ன சரி டவுட் ஆமா. இருக்குதா? இல்ல. பிருந்தா, பிரசன்னா, ரிம்னா கிளியரா? ஆமா சார். சார். ரைட். வெரி குட். சரியோ? அப்ப இவ்வளவு தான் வந்து 1.3க்குள்ள இருக்கிற விஷயம். சரி. அடுத்ததாக நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா 1.4 பொருளியல்ன அடிப்படை பிரச்சனைய தர்க்க ரீதியாக ஆராய்றது. அப்ப பொருளியல்ன மைய பிரச்சனை என்னன்னா, அடிப்படை பிரச்சனைகள், வளங்களோட பண்பு, இது சம்பந்தமா அருமை, தெரிவு, மாற்று பயன்பாடு, அமைய செலவு இது சம்பந்தமா நாங்க என்ன சேர்க்கிறோம். 1.4 அப்படின்ற தேர்ச்சி மட்டத்தினூடாக அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க என்ன செய்றோம்? கிளாஸ முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.